அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் அலட்சியம் வேண்டாம். அவசியமாக கண்ணும் கருத்துமாக பாருங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் மற்றவர்களை நம்பி ஏமாந்து நிர்கதியாக நிற்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு துணையாக வரும் தெய்வம் என்று வீட்டில் இருக்கும் பெண் தெய்வத்தின் அருளும், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியும் முன்னேற்றமும் குலதெய்வத்தின் அருளாலும், உங்களுக்கு துணையாக வரும் வராகி அம்மனின் அருளாலும் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகிறார். நீச்ச நிவர்த்தி பெற்று நவ கிரகங்களிலே மிகவும் சாதுவான கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது அபரிவிதமான மாற்றத்திற்கு வழிவகை செய்கிறது. அதே தனம் புரட்டுத்தனமான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய செவ்வாயும் ஆட்சி பலம் பெறுகிறார். ஜென்மத்தை விட்டு விலகி மிக வலுவாக தனது சொந்த ராசியான தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு. குருவும் உச்சபலம் பெற்றிருக்கிறார். எனவே இந்த தருணம் என்பது உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தெறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்ச நிவர்த்தி பெற்று ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார். ராசியின் அதிபதி விரயத்தில் மறைந்திருப்பதை காட்டிலும் ஜென்மத்திற்குள் நுழைவது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 6, 8, 12 ஆகிய இடங்களில் சஞ்சரிப்பதை காட்டிலும் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 64 கலைக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தான் கலைத்துறையின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். இந்த வேளையில் பிறரை நம்பி பணத்தை முதலீடு செய்து ஏமாந்து நிர்கதியாக நிற்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வீட்டில் இருக்கும் பெண் தெய்வத்தின் அருளும் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கிரனும் ஆட்சி பலம் பெறுவதால் உறுதியாகவே அதிலிருந்து வெளிவரக்கூடிய வகையிலும் உங்களுடைய வாழ்வில் உங்களுக்கு துணையாக வரும் தெய்வத்தின் அருளாலும் பல முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்குவதோடு வீடு தேடி வரும் பணமூட்டை என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்க இருக்கிறது. எனவே உறுதியாகவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நுட்பமான நுணுக்கமான பல செயல்பாடுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். குறிப்பாக கலைத்துறையில் வாய்ப்பு இல்லை, ஏமாந்து விட்டோம் என்று இருந்த சூழலில் அதில் நல்ல ஒரு மாறுதல் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கப் போகிறது. புதிய வாய்ப்புகள் வலுவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உங்களை தேடி வருகிறது. அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் அதிரடியான மாற்றத்தையும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் அரசியல் சதுரங்கத்தில் பல முக்கிய திருப்பங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ஏற்படுகிறது. அரசியலில் இருக்கக்கூடிய குழப்பங்களை தவிர்த்து கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்க முடியும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் ஜென்ம ராசியில் வித்யாகாரகரான புதனுடன் இணைந்திருக்கிறார். சூரியனுடனும் இணைந்திருக்கிறார். புத சுக்கிர யோகம், புத ஆதித்ய யோகம் உள்ளிட்ட யோகங்கள் நிறைவாக கிடைக்க இருப்பதால் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் பல பணிகளை திறன்பட மேற்கொள்வதால் பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தகர்த்தெறிவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அற்புதமாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை வித்யாகாரகரான புதன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். கல்வியில் நினைத்தபடி நினைத்த இலக்கை அடையக்கூடிய வகையில் பயணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது. பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு மிகவும் வலுவாக கிடைப்பதால் கல்வியில் நல்ல முன்னேற்ற பாதையில் பயணிக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நீங்கள் நேர்முக தேர்வு அல்லது எழுத்து தேர்வை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு அதில் வெற்றி பெற்று நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான
நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சூரியன் ஜென்மத்தில் நீச்சம் பெற்றிருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. சூரியன் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மத்திற்குள் நுழைந்திருப்பதால் அலைச்சலும் சிரமமும் கட்டுக்குள் வரும். திட்டமிட்ட பணிகளை அலைந்து தெரிந்து முடிக்காமல் எளிய முறையில் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அதிரடியாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் குரு பகவான் கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. உச்ச பலம் பெறுகிறார். குரு பகவான் உச்சம் பெற்று வலுவாக கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே குடும்ப வருமானம் உயரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். வீண் விரயம் என்று சொல்லக்கூடிய பண விரயங்களை தவிர்த்து பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கும் அற்புதமான வேளையாக இந்த தருணம் அமைகிறது. அது மட்டுமல்லாது வரவிற்கு மீறிய செலவு என்று சொல்லக்கூடிய வேளையில் அவற்றை முழுமையாகவே கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. வீண் விரய செலவுகள் முற்றிலுமாக விலகுவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்த மாத்திரமே செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பமும் நிச்சயமாக குருவின் அமைப்பால் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் பல சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடும். தவறான வரனை நிச்சயம் செய்து திருமண வாழ்வில் சங்கடங்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் நல்ல மாறுதல் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து சிறப்பான முடிவெடுப்பதால் மிக சிறப்பான மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. பல்வேறு வகையான சுபகாரியங்கள் கைகூடுவதோடு பெரிய அளவிலான தடை தாமதம் சிக்கல் போன்றவையும் விலகுவதால் முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் வேளையாக இந்த தருணம் அமைகிறது. ராசியின் உச்ச அதிபதியான சனி உச்சம் பெறக்கூடிய வகையில் பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான யோகஸ்தானத்தில் வலம் வருகிறார். ருணரோக சத்ருஸ்தானத்தில் சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி வலம் வருகிறார். சனியின் அமைப்பு நிறைந்த முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்கும் அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் ராகு பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5லும் மோட்சக்காரகரான கேது லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலும் வலம் வருவதால் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்றவை நீங்கி சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. திட்டமிடுதலை காட்டிலும் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல காரியங்களை செய்து முடிப்பதால் பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகளை தவிர்க்க முடியும். லாபஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது இருப்பதால் இந்த தருணத்தில் பல மடங்கு லாபம் உயரக்கூடிய ஒரு சிறப்பான வேலையாகவும் அமைகிறது. சனி ராகு கேது ஆகிய இந்த 3 கிரகநிலைகளும் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. இந்த 3 கிரகநிலைகளும் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் உறுதியாகவே நல்ல நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. தற்காலிக பணி நிரந்தரம் செய்யக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சொத்துக்கள் பிரச்சனை முற்றிலுமாக தீரும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட வாய்ப்புகள் இந்த தருணத்தில் சாதகமாக கைகூடும். பிறருடன் பழகி அவர்களுடன் ஏற்பட்ட சிரமங்களை தவிர்க்கக்கூடிய வகையில் தெய்வத்தின் துணை உங்களுக்கு இந்த வேளையில் கிடைக்க போகிறது. பிறரை நம்பி தொழிலில் முதலீடு செய்து ஏமாந்த நிலையில் அவற்றை மீட்கக்கூடிய சந்தர்ப்பமும் உங்களது வீடு தேடி வரும் பணமூட்டை என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவு அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் நிறைவாக உண்டு. சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெளிவாக கையாளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைப்பதால் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்கள் அபரிவிதமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. தொழில்துறை சார்ந்த பணிகளில் இந்த வாரத்தில் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களை அலைச்சல் சிரமம் இல்லாமல் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் நுட்பமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. திடீரென சந்தை நிலவரம் மாற்றத்தை சந்தித்தாலும் அதை முன்கூட்டியே கணித்து உங்களுடைய அனுபவ அறிவு என்பது சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் ஏற்படக்கூடிய திடீர் மாற்றங்களையும் திடீர் டிமாண்டுகளையும் சரியாக கணித்து
சிந்தித்து சிறப்பாக செயல்படுவதால் அபரிவிதமான வளர்ச்சியை காணும் தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறை அமைய போகிறது. நிதி சார்ந்த விஷயங்களில் சிறப்பாக முடிவெடுப்பதோடு மட்டுமல்லாது நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் பெரிய அளவுல பிரச்சனையின்றி சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வலுவாக வருகிறது. தனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மத்தை விட்டு விலகி தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ஆட்சி பலம் பெற்றிருக்கும் இந்த வேளை உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கிறபடி விளையாட்டுத்துறை, விவசாயத்துறை, விண்வெளித்துறை, கணினித்துறை, போக்குவரத்து துறை, காவல்துறை மற்றும் மருத்துவத்துறை உள்ளிட்ட துறை ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய தனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. தனாதிபதியான செவ்வாய் மிகவும் வலுவாகவும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவித வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி பெறுவதோடு வீடு தேடி வரும் பணமூட்டை என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வலம் வருகிறார். 3, 4, 5 ஆகிய இடங்களில் சந்திரன் வலம் வருவதால் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் தடை நிறைந்த காரியங்களை கூட முன்னேற்றம் நிறைந்தவையாக சந்திரன் மாற்றிக் கொடுக்கிறார். துலாம் ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தொடர்ந்து 3 வாரம் வழிபாடு செய்யும் போது வராகி அம்மன் உங்களுடைய வாழ்வில் துணையாக வருவார். வீட்டில் இருக்கும் பெண் தெய்வத்தின் அருளும் நிறைவாக கிடைப்பதால் பல்வேறு வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் தவிர்த்து மிக சிறப்பான வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்.